வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கேரளா ஃபிஷ் ஃப்ரை. கேரளாவில் வந்து இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் பாருங்கள். இலையில வச்சு இது பண்ணுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இவ்வளோ தான் மசாலா தேவை இருக்குது நம்மளுக்கு. இதை கொஞ்சம் வந்து நம்ம கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றி இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடுங்க. இதை வந்து கொஞ்சம் நான் வதக்கும் போது உப்பு போட்டு வதக்குங்க. இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஏன்னா சாஃப்ட் ஆனால் தான் நம்ம மசாலா நரைக்கிறதுக்கு, அந்த ஒரு ஃபிஷ் வாங்கியிருக்கேன், அந்த ஃபிஷ்ஷில் வந்து நம்ம இந்த மசாலா நரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் திருநெல்வேலி சைடு வந்து இந்த மீனை வந்து நம்ம பன்னா மீன் சொல்லுவாங்க. நான் பன்னா மீன் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மசாலா வதக்கி நம்ம இந்த மசாலா வந்து நம்மளுக்கு இப்போ வந்து சாஃப்ட் ஆகிட்டு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் அது வந்து நல்லா விரவி அதில் வந்து மீனுக்கு மசாலா பிடிக்கும் பாருங்கள். இதை மாதிரி நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றலாம். கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் புளி போகிறப்பமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நம்ம இப்போ கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கிடுங்க. இதை வந்து தண்ணி வற்றுத அளவுக்கு, அந்த புழு தண்ணி வற்றுத அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கணும். இதை நீங்கள் எவ்வளோ தூரம் வதக்கி அது சாஃப்ட் பண்ணீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சும்மா நீங்கள் 1-2மா வதக்குனிங்கன்னா அது வந்து டேஸ்ட்டே வராது. இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பன்னா மீன் வாங்கியிருக்கேன். அது முழுசாகவே இருக்குது. நான் உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வெள்ளைப்பூடி இஞ்சி பேஸ்ட் தடவி இருக்கேன். கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி தடவி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு வாழை இலை விரித்து அதில் வந்து அந்த நம்ம வதக்கின மசாலாவை வந்து தட்டிடணும். அதை தட்டிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா எல்லா பக்கம் அந்த வந்து வாழை இலையில் நம்ம அந்த மீன் அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அந்த ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே நம்ம மீன் வைக்கணும். இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் வேணால் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம். நான் கஷ்டமான ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்பவே ஈஸி தான். மசாலா நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி மசாலா வரை வச்சுட்டீங்க மீனில் அப்படின்னா, இதை ஒரு வாழையில் போட்டு கட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்பலாம் கஷ்டமான வேலைலாம் ஒன்றுமே கிடையாது இதில். இது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அந்த மசாலா வேகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மசாலாவில் தான் எல்லா டேஸ்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை வந்து அதில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம கரெக்டாக வச்சு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மசாலா போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பேக் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மீன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணதோடு இது ரொம்ப ருசியாக ஏன் இருக்கும் அப்படின்னா, அந்த வாழை இலையில் இருக்க அந்த வாசனை வந்து அந்த மீனில் வந்து மிக்ஸ் ஆகும்போது அந்த மீன் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள். இப்போ நம்ம மிச்சம் இருக்க மசாலாவும் மீனுக்கு மேலே நம்ம வந்து இப்படி தடவிட்டு அதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கெட்டணும் பாருங்கள். இந்த ப்ரொசீஜரில் மீன் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மீனோட டேஸ்ட் வந்து அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். இது ரெசிபி அது ட்ரெடிஷ்னல். அந்த காலம் வந்து இப்படி தான் நிறைய செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்படி நம்ம ஒரு கயிறு எடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன உங்கள்கிட்ட நூல் எது இருந்தாலும் அதை வச்சு நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணி கட்டி வச்சுருங்க. கட்டி அதுக்கப்புறம் நம்ம கடாயில் ஒரு ஆயில் சூடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படி இப்படிமா பரட்டினாலே அது வந்து உள்ளே வெந்துடும் பாருங்க. இந்த வெக்கையிலே அது மீன் வந்து வெந்துடும். அது அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் டேஸ்ட்டு, இதில் இருக்க டேஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதில் கூட டேஸ்ட்டு வராது. அது அவ்வளோ டேஸ்ட்டாக ஏன் இருக்குது அப்படின்னா, அதோட நம்ம வந்து இந்த வாழை இலையில் பொரிக்கனால அந்த மனம் வந்து அந்த மீனோட சேரும் போது அவ்வளோ ஒரு அரோமா வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரையே நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ் மீன் கிடச்சின்னா ரொம்பவே நல்லது. இதை மாதிரி நல்ல டேஸ்ட்டான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை மாதிரி நிறைய யூனிக்கான டிஷ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான்.
ஆனால் வந்து நான் வந்து இது லாங்காக போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ லாங் வீடியோ போட்டு நான் ரொம்ப நாள் ஆகுது. அதனால தான் நீங்கள் வந்து பொறுமையாக எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து லாங் வீடியோ போட்டிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான மீன். நானே ஃபஸ்ட்டு திருப்பி இப்படி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மீன் வந்து இப்போ உலச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மீனோட தலைவே நம்ம வந்து தனியாக வந்திருக்கு அப்படின்னா அது ரொம்பவே நல்லா சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோவா நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தை கூட நம்ம சின்ன குழந்தை கூட சாப்பிடலாம். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மீன். முள்ளே வரல கையில். ஏன்னா அதில் வந்து பண்ணா மீனில் வந்து ரொம்ப முள் இருக்காது. கெண்டை மீன் அதில் தான் ஜாஸ்தி முள் இருக்கும். இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் முள். அவ்வளோ பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நம்ம வந்து இப்படி ரெசிபீஸ் அந்த காலம் வந்து இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அந்த ரெசிபீஸ்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள ரெசிபீஸ் வந்து ரொம்ப ஆயில் போட்டு செய்கிறனால அவ்வளோவா உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால தான் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. உங்களுக்கு இப்படி ரெசிபீஸ் வேணும்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.